Good morning, students. Last class we discussed with type of ecosystem, how to protect ecosystem. Today we are going to learn about ecosystem management. So ecosystem எப்படி மேலாண்மை பண்றது மேனேஜ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். First one, it is a process that integrates ecological, socio-economic and industrial factors into a comprehensive strategies in order to sustain and enhance the quality of the ecosystem to meet current and future needs. So ecosystem managementல நம்ம என்ன பண்ண போறோம்னா ecological, socio-economic wise, industrial factor wise வந்து பாத்தீங்கன்னா இந்த ecosystem எப்படி நம்ம கையாளுறது, அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செயல்முறைகள் உருவாகும், அதை பேஸ் பண்ணி இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்லயும் ஃபியூச்சர்லயும் நம்ம எப்படி அதனுடைய தேவைகளை பகிர்ந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்றத படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ecosystem management அப்படின்னு சொல்றோம். Ecosystem management emphasis on human role is judicious used to ecosystem and for sustained benefits through minimal human impacts on ecosystem. ஸோ ஈகோசிஸ்டம்ல முக்கியமானது மனிதருடைய முறையான பயன்பாடு தான். மனிதர் வந்து எப்படி வந்து ஈகோசிஸ்டத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கரெக்டா தன்னோட தேவைக்கு மட்டும் அதுல இருக்கிற அமைப்புகளை எடுத்து யூஸ் பண்றாங்களோ அந்த அடிப்படையில தான் இந்த ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அமையும் அப்படின்றத வந்து நம்ம இனிமே தெரிஞ்சுக்க போறோம். என்விரான்மெண்டல் degradation and biodiversity loss will result in depletion of natural resources, ultimately affecting the எக்ஸ்டென்சிஸ் ஆஃப் ஹியூமன். ஸோ ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் சார்ந்த அமைப்புகளை நீர், நிலம், காற்று, அதாவது ஏர், வாட்டர், சாயில் இந்த கண்டென்ட் எல்லாமே அன்னெசரியா தேவையில்லாமலையோ இல்லை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்றதுனாலயோ நம்மளை சார்ந்த ஈகோசிஸ்டம்ல நிறைய வகையான இழப்புகள் ஏற்படும். ஸோ அந்த இழப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வளங்கள் வந்து அதாவது ஏர், வாட்டர், சாயில் இருக்கிற வளங்கள் எல்லாமே குறைஞ்சு மனித வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு, வாழ்வாதாரமே போகக்கூடிய ஒரு பெரும் அவநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய தேவையில்லாத யூசஸால ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ecosystem மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், it is used to maintain biodiversity of ecosystem. ஸோ சூழ்நிலை மண்டலத்தை மேனேஜ் பண்றதுல என்னென்ன உத்திகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த ஈகோசிஸ்டத்தோடைய உயிர் சார்ந்த அமைப்புகளை வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் இன் இண்டிகேட்டிங் தி டேமேஜ்டு ஈகோசிஸ்டம்ஸ் ஆஃப் தி ஈகோசிஸ்டம். முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சேதமடைஞ்ச அதாவது பயோடைவர்சிட்டியில இருக்கிற ஈகோசிஸ்டத்துல எந்த அமைப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அமைப்பை சரி செய்வதற்கும் இந்த ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. தேர்ட் ஒன், இட் இஸ் யூஸ்டு டு ரெகக்னைஸ் தி இன்வெர்டபிலிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம் சேஞ்ச் அண்ட் பிளான் அக்கார்டிங்லி. அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த ஈகோசிஸ்டத்தை நம்மளால தவிர்க்க இயலாத மாற்றத்தை அடையாளம் காண்றதுக்கும் அதுக்கேற்ப திட்டத்தை பிளானை வகுத்து அதை நம்ம சரி செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ஈகோசிஸ்டம்ல தேவையில்லாத ஏதாவது ஒரு வளர்ச்சியோ இல்ல தேவையில்லாத ஏதாவது ஒரு குறைகளோ மாசம் ஏற்படாம தடுக்கிறதுக்கோ, சப்போஸ் அப்படி வந்துடுச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்ற திட்டமிடுத்து வகுக்கிறதுக்கும் இந்த ecosystem management யூஸ் ஆகுது. Fourth one, it is one of the tool used for achieving sustainability of ecosystem through sustainable development program or project. அது மட்டும் இல்லாம சஸ்டைனபிளா ஈகோசிஸ்டம்ல இருக்கிற எல்லா அமைப்புகளும் பயோட்டிக்கா இருக்கட்டும் இல்ல ஏபயோட்டிக் காம்பவுண்டா இருக்கட்டும் அதுல இருக்கிற எல்லாமே நிலைத்த தன்மையோட இருக்கிறதுக்கு இந்த ecosystem மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், it is also helpful in identifying ecosystem which are needed to rehabilitations. அது மட்டும் இல்லாம இந்த ecosystem மேனேஜ்மெண்ட் மூலியமா ஒரு ecosystemல என்ன தேவைகள் இருக்கு, என்ன புனரமைப்பு தேவை, அதாவது என்ன சேஞ்சஸ் இருக்கணும், எந்த இடத்த நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ecosystem மேனேஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், it involves collaborations management with governments, agencies, local populations, communities and NGOs. ஸோ இந்த ஈகோசிஸ்டத்தை பாதுகாக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட், அரசு நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல உள்ளூர் மக்களா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டிஸ் ஒரு குரூப்பா இருக்கலாம் இல்லைன்னா என்ஜிஓஸ்
நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது அரசு சாரா நிறுவனங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய பங்கும் முக்கிய பங்கா இருக்கு இந்த ஈகோசிஸ்டத்தை பாதுகாக்கிறதுல. It is used to build the capacity of local industries and communities groups to assume responsibility for long-term implementation of ecosystem management activities even after the completions of projects. அது மட்டும் இல்லாம நம்மள சார்ந்த அமைப்புகள் வந்து பார்த்தா அது உள்ளூர் நிறுவனமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வகையான சமுதாய குழுக்கள், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்று ஒரு ஈகோசிஸ்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அது சார்ந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஈகோசிஸ்டம்ல இருக்க பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸோட கண்டென்ட்டை ஈக்குவல் பண்றத பத்தி படிக்கிறதும் அதை நம்ம செயல்படுத்துறதுக்கும் இந்த ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சுற்றுச்சூழல் மேலாண்மை வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஸோ இந்த 7 முக்கியமான கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானதா இருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்றத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் 7.3 plant succession. Plant succession means தாவர வழிமுறை வளர்ச்சி. We very often see that forests and lands in our areas are transitory affected by natural climatizations, floods, flood or earthquake, and anthropogenic activities, fire, overgrazing, cuttings of trees. ஸோ நம்ம வந்து பிளான்ட் சக்சஷன்ல முக்கியமா பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா தாவரம் சார்ந்த பேரழிவுகள். ஸோ சாதாரணமாக நம்ம சுற்றி இருக்கிற லேண்ட் ஏரியா ஃபாரஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃப்ளட் வெள்ளம் வர்றது, இல்லைன்னா நிலநடுக்கம் வர்றது, அப்படி இல்லைன்னா திடீர்னு காட்டு தீ ஏற்படுது, ஓவரான மேய்ச்சல், அதாவது விளைநிலங்களை வந்து மேய்க்கிறது, காடு அதாவது ட்ரீஸை வந்து அழிக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும் போது பிளான்ட்டோட சக்சஷன் வந்து இருக்காது. பிளான்ட்டோட வழிமுறை வளர்ச்சி இல்லாம அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான தரிசு நிலமா மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. Due to these reasons, all plants on areas are destroyed, on areas become nude. When we observe this area over a period of time, we can see it is will be gradually covered by a plant community again and become fertile. ஸோ அப்படி தரிசு நிலமா ஆயிடுச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அது படிப்படியா திரும்ப நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வந்ததுக்கு திரும்ப ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒன்று சேர்ந்து பிளான்ஸை திரும்ப வளர்த்து அந்த கம்யூனிட்டியில வந்து பார்த்தா திரும்ப அந்த ஃபர்டைலா, அதாவது விளைநிலமா மாத்துற முயற்சியில ஒரு வகையான பீப்புள்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி அவங்க மூலியமா டீஃபாரஸ்டேஷன் இல்லாம ஏஃபாரஸ்டேஷன் உருவாகிறதுக்கு காரணமா இருக்குது. Such successions replacement of one type of plant community by the other of the same area place is known as succession. So succession என்ன மீனிங்னா ஒரு வகையான அமைப்புல தாவர குழுமத்துல மற்றொரு வகையான ஸ்பீஷியஸ கொடுத்து அந்த இடத்தை திரும்பவும் செழிப்பான இடமா மாத்துறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா succession அப்படின்னு சொல்றோம். The first invaded plants in a barren areas are called pointers. முக்கியமானது என்ன மீனிங்னா அந்த இடத்துல நம்மளுக்கு முன்னாடி இருந்த குழுமத்தை முன்னாடி இருந்த பிளான்ட்டோட குரூப்பை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா poisonous அப்படின்னு சொல்றோம். On the other hand, a service of transitional developments of plants communities one after another in a given area are called sterile communities. So next வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன் பை ஒன்னா ஒரு தாவர இடைநிலை தோன்றதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா sterile communities, தொடர்ந்து வர்ற communities அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். At the end of a final stage and a final plant community gets established, which are called climax and climax community respectively. So இறுதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த தரிசு நிலமா இருந்த பகுதியில ஒரு தாவர அமைப்பே ஒரு குழுமமா இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பிளான்ட் சக்சஷன் அப்படின்றது தரிசு நிலமான இடத்துலயோ அதுக்கு முன்னாடி இருந்த தாவரங்களை விட புதிய வகை தாவரங்களை உருவாக்கி அந்த இடத்த குரூப்பா ஒரு ஃபர்டைல் இடமா மாத்துறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் characteristics of ecological succession. So ecological succession லோட characters என்ன அப்படின்னு பார்க்க போறோம். First one, it is a systematic process which causes changes in specific structures of plant community. ஒரு பிளான்ட் கம்யூனிட்டியில ஒரு பிளான்ட்டோட குரூப்ல குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர்ஸ்ல மாற்றங்களை செய்யறது மூலயமா நம்ம முறையான ஒரு செயல்முறையை உருவாக்க முடியும் அப்படின்றத நம்ம படிக்கலாம். செகண்ட் ஒன்,
It is resultants of changes of abiotic and biotic factors. அது மட்டும் இல்லாம லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆன பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்களை நம்மளால உருவாக்க முடியும். இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி இன்டு ஏ ஸ்டேபிள் கம்யூனிட்டி. அதாவது ஒரு குரூப்ல இருக்கிற தாவரமோ இல்ல விலங்குகளோ அந்த இடத்துல ஸ்டேபிளா இல்லாம மாறி மாறி இருந்தாங்கன்னா அந்த அமைப்புல பிளான்ட்ஸையோ பிளான்ட்ஸ் சார்ந்த உயிரினங்களையோ ஸ்டேபிளா வைக்கிறதுக்கு இந்த செசஷன் அப்படின்ற அமைப்பு முக்கியமான வகையா இருக்குது. கிராஜுவல் ப்ராசஸேஷன் இன் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி, டோட்டல் பயோமாஸ், niche specializations and human content of soil takes place. அது மட்டும் இல்லாம சின்ன சின்னதா இருக்கிற குரூப்ஸ் டோட்டல் பயோமாஸா இருக்கலாம், இல்ல ஒரு வகையான குரூப் சார்ந்த அமைப்புகளா இருக்கலாம், இல்ல மண்ணோடைய சார்ந்த அமைப்புகளா இருக்கலாம். இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா கிராஜுவல் டெவலப்மெண்ட், அதாவது படிப்படியா முன்னேற்றம் அடைவதற்கும் இந்த ஈகாலஜிக்கல் செசஷன் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட் ஒன், இட் ப்ரோக்ரஸ் ஃப்ரம் சிம்பிள் ஃபுட் செயின் டு காம்ப்ளெக்ஸ் ஃபுட் செயின். அந்த இடத்துல அதாவது தரிசு நிலமா இருந்த இடத்துல நம்ம பிளான்ஸை வளர்க்கறது மூலியமா உருவாகிற ஈகாலஜிக்கல் செசஷன்ல சிம்பிளா இருக்கிற ஃபுட் செயின்ஸ் கூட என்னவா மாறும்னா காம்ப்ளெக்ஸ் ஃபுட் செயினா மாறுறதுக்கு, அதாவது ஃபுட் செயின்ன்றது ஃபுட் வெப்பா மாறுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இட் மாடிஃபைஸ் தி லோயர் அண்ட் சிம்பிள் லைஃப் ஃபார்ம் டு தி ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸ். அட் த சேம் டைம்ஸ் ஒரு அமைப்புல இருக்கிற கீழ்நிலை தாவரங்களோ உயிரினங்களோ தன்னை சார்ந்த இந்த ஈகாலஜிக்கல் செசஷன் உருவாகிறதுனால ஹையர் லைஃப், அதாவது முன்னேற்றம் அடையிறதுக்கு வழிவகை செய்யுது இந்த ஈகாலஜிக்கல் செசஷன். அண்ட் லாஸ்ட் ஒன், இட் கிரியேட்ஸ் இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த ஈகாலஜிக்கல் செசஷன் மூலியமா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ், ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகிறதுக்கும் இந்த ஈகாலஜிக்கல் செசஷன் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அமைப்பா இருக்கு. So these are all the characteristics of ecological succession. Next one, types of succession. So succession la enna types irukku appdin paaka porom. The various types of succession have been classified in different ways on the basis of different aspects. They are all follows. First one, primary succession. Second one, secondary succession. Third one, allogeneic succession. So succession la மூணு type irukku. First one primary, secondary and third one allogeneic. So இந்த மூணுத்த பத்தி இப்ப நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், primary succession. The development of plant community in a barren areas where no community exists before is called primary succession. Primary succession எந்த ஒரு உயிரினமும் இல்லாத இடத்துல நம்ம ஒரு தாவர குழுமத்தை ஒரு பிளான்ட் கம்யூனிட்டியை உருவாக்குறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரைமரி சக்சஷன் அப்படின்னு சொல்றோம். The plants which colonized first in a barren area is called pioneer species or primary community or primary colonies அப்படின்னு சொல்றோம். ஸோ பிளான்டே இல்லாத இடத்துல ஒரு பிளான்ட் கம்யூனிட்டியை உருவாக்குறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா pioneer species or primary community or primary colonies அப்படின்னு சொல்றோம். Generally, primary succession takes a very long time for the occurrence in any regions. So இந்த பிரைமரி சக்சஷன் வந்து உருவாகிறதுக்கு நம்மளுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது. Some examples, microbes, lichens and mosses. Second one, secondary succession. The development of a plant community in an area where an already developed community has been destroyed by some natural disturbance is known as secondary succession. So secondary successionல ஒரு இடத்துல இருக்கிற பிளான்ட் குரூப் ஏதாவது ஒரு அன்வான்ட் நேச்சுரல் டிசார்டர்னால இல்ல ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னாலயோ இல்ல ஃப்ளட் ஃபயர் அதனால மாறி போய் அழிக்கப்பட்டு அதே இடத்துல இன்னொரு வகையான பிளான்ட் சக்சஷன் நம்ம உருவாக்கினா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா செகண்டரி சக்சஷன் அப்படின்னு சொல்றோம். ஜென்ரலி திஸ் சக்சஷன் டேக்ஸ் லெஸ் டைம் தென் த டைம் டேக்கன் ஃபார் பிரைமரி சக்சஷன். ஸோ இந்த செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியை கம்மி பண்ணும்போது அது உருவாகிறதுக்கு தேவையான காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். எக்ஸாம்பிள், த ஃபாரஸ்ட் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர் அண்ட் எக்ஸ்டென்சிவ் லுமினன்ஸ் மே பி ரீகாப்பிடைட் பை ஹெர்ப்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். சப்போஸ் காட்டுல தீ பிடிச்சி மரங்கள்லாம் எரிச்சிருச்சுன்னா காலப்போக்கில் அங்க சின்ன சின்ன செடி தானாவே உருவாகி அங்க இருக்கிற பிளான்டோடைய கம்யூனிட்டியை பிளான்டோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். That is called a secondary succession. And third one, allogenic succession.
So allogenic succession na allogenic succession occur as a result of abiotic factors. So allogenic la வந்து பாத்தீனா நம்ம உயிர் காரணிகளின் அதாவது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் மூலமா உருவாகக்கூடிய அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆல்கோஜெனிக் சக்சஷன் அப்படின்னு சொல்றோம். The replacement of extinct community is called by the other external factors and not by extinct organisms. இது வந்து உயிர் காரணியால நடைபெறும் விளைவால இது உருவானாலும் இதுல வந்து ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் இருக்கு. சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கண்டென்ட் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சில வகையான இன்ஆர்கானிக் ஆர்கானிக் இதெல்லாமே சார்ந்த அமைப்புற தாவரங்களுடைய இடப்பெயர்வு, அதாவது மனிதரால ஒரு இடத்துல இருக்கிற பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செஞ்சு ஒரு புதிய பிளான்ட் குரூப்பை உருவாக்காதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆல்கோஜெனிக் சக்சஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், in a forest ecosystem soil erosion and leachings alter the nutrient value of the soils leading to the changes of vegetation in that areas. Suppose ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வர சாயில் எரோஷன்னாலயோ இல்ல நிலச்சரிவுனாலயோ அதனுடைய தரை அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்தினால அங்க இருக்கக்கூடிய பிளான்ட்ஸோடைய அமைப்பும் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அதனால இங்க புதிய வகையான தாவரங்களோ விலங்குகளோ உருவாக்குறதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆல்கோஜெனிக் சக்சஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், diagrammatic representation of secondary succession. So secondary successionல எப்படி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், திடீர்னு ஏதோ நேச்சுரல் டிசார்டர்ஸாலயோ இல்லை வேற ஏதோ ப்ராப்ளம்ஸ்னாலயோ அங்க இருக்கிற பிளான்ட் கம்யூனிட்டி வந்து மாறுது. ஸோ மாறும்போது அங்க வந்து 0 இயர்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. பட் 1-2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா முதல் வகையான தாவரங்கள் அந்த இடத்துல உருவாக ஆரம்பிக்குது. அண்ட் 3-4 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னா பிளான்டோடைய கம்யூனிட்டி அதிகமாகவே உருவாக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 150 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸும் ஷோப்ஸும் அதாவது புல்வெளி தாவரங்களும் ஓரளவுக்கு குட்டையான தாவரங்களும் அந்த அமைப்புல உருவாக ஆரம்பிக்கிறாங்க. தென் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோப்ஸ் ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா 152+ இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது வகையான தாவர குழுமமே வந்து அந்த இடத்துல உருவாகிறதுக்கு காரணமா இருக்குது. So this is the diagrammatic representation of secondary succession. So next one, difference between primary and secondary succession. So primary ko secondary ku enna difference irukku அப்படின்றத பார்க்க போறோம். First one, primary succession developing in an barren area, secondary developing in distributed area. So primary succession க்கு secondary succession க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேரன் ஏரியா அதாவது அந்த இடத்துல உருவாகாத இடத்துல வெற்று நிலங்களை வந்து அதாவது தரிசு நிலங்களை நம்மளால உருவாக்குறோம். இதுவே செகண்டரி வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பகுதி அதாவது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸ் இருந்திருக்கும் அந்த இடம் வந்து இயற்கை சீற்றத்தால அழிஞ்சிருந்தனால அங்க புது வகையான தாவர குழுமத்தை நம்ம உருவாக்குறோம். செகண்ட் பாயிண்ட், இனிஷியேட்டட் டியூ டு பயாலஜிக்கல் ஆர் எனி அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எது மூலியமா உருவாக்கணும்னா ஒரு உயிர் காரணிகளாலோ இல்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலோ நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்றோம். பட் செகண்டரி செஷன்ல ஸ்டார்ட்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒன்லி, வெளிப்புற காரணிகளால் மட்டும்தான் இந்த பிளான்ட் குரூப் வந்து உருவாக்க முடியும். தேர்ட் பாயிண்ட், நோ சாயில் வைல் பிரைமரி செஷன் ஸ்டார்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மண் இல்லாத இடத்துல கூட இந்த பிரைமரி செஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் செகண்டரி செஷன் இட் ஸ்டார்ட்ஸ் வேர் சாயில் கவர்ஸ் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட். ஏற்கனவே மண் உள்ள இடத்துல மட்டும்தான் செகண்டரி செஷனை உருவாக்க முடியும். ஃபோர்த் பாயிண்ட், பயோனியர் ஸ்பீஷியஸ் கம் ஃப்ரம் அவுட் சைட் என்விரான்மெண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த தாவர இடத்துல இன்னொரு வகையான தாவரங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால உருவாக்க முடியும். செகண்டரி செஷன் pioneer species developed from extinct environment. இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னோடியா இருந்த தாவரத்துல இருந்து அதனோட சூழ்நிலையில இருந்து உருவாக்கப்பட்ட தாவரத்தை தான் அந்த இடத்துல வளர்க்க முடியும். ஃபிஃப்த் ஒன், it take more time to complete. So primary section முடியறதுக்கு நிறைய காலம் தேவைப்படும். பட் செகண்டரி செஷன் it takes comparatively less than to complete. So இதை முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவான காலநிலைகள் தேவைப்படாது. So today class over students. Thank you. Read well.